கிண்டலும் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கோட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியனை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார். ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர்கள்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன். விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தனக்கு விலை கிடைக்கவில்லை, விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தா கிண்டலும் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கோட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். இல்லன்னு நான் திண்டுக்கல் இருந்து நான் இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆத்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பஸ் மறிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க. அதில் இதெல்லாம் என்னமா ரகம், ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன். அதை கிண்டல் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாள் விளையினா, அதுல ரகம் இருக்குது, ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும். இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.